பார்ட் 2 உடைய முடிவில் ஸ்டெல்லா திரும்பியும் அந்த மாஸ்ட் மேன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டெல்லா தான் அந்த ஒரு சீசனை வின் பண்ணிட்டாங்களே, அவங்க தான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது திரும்பியும் அந்த மாஸ்ட் மேன் ஏன் ஸ்டெல்லாவை டார்கெட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனசில் கண்டிப்பாக ஓடுங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கு உண்டான விடையும் இந்த ஒரு எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரதராஜா வைப்ஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக போடுற டார்க் வெப் வீடியோஸ் உங்களால் பார்த்து ரசிக்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெல்லா அவங்களுடைய லேப்டாப் ஹேக் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் பயந்து போய் இதுக்கப்புறம் லேப்டாப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லா ஸ்க்ரீன்ஸையும் டிசேபிள் பண்ணுறாங்க. லிட்ரலாக அவங்க ஒரு கோஸ்ட் மாதிரி மாறுறாங்க. அதாவது யாருக்கிட்டேயும் வந்து பேசாமல், அவங்க காலேஜுக்கு போகாமல், படிக்காமல், எந்த ஒரு வேலைகள்லையும் ஈடுபடாமல் தான் இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எவ்வளோ நாட்களுக்கு இருக்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதே மாதிரி இருந்திருக்காங்க. திரும்பியும் அவங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. லேப்டாப்பை ஓப்பன் பண்ண உடனே திரும்பியும் ஒரு லைவ் ஃபீட், திரும்பியும் ஒரு மாஸ்ட் மேன் ஸ்டெல்லா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டெல்லா, கரெக்டாக ஒரு மாதம் ஆகிடுச்சே, இப்போ தான் எங்கள் ஞாபகம் வந்துதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்த உடனே ஸ்டெல்லா பயத்தோட உச்சகட்டத்துக்கு போய் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக முடித்து வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இவங்க டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டையும் லாட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுடைய ஐடி விங் எல்லாருமே வந்து ஸ்டெல்லாவுடைய லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் லேப்டாப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், இது ஹேக் ஆகலை. எப்படி ஹேக் ஆச்சுன்னு சொல்லுங்கள், ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்களும் உட்காருங்க, யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய லேப்டாப்பை. ஃபைனலாக வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுடைய லேப்டாப் ஹேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெஸ்ட்டையும் ரன் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஸ்டெல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய படிப்பு எல்லாமே முடிக்கிறாங்க. எதுவுமே ஹேக் ஆகலை. அந்த மாஸ்ட் மேனும் லைவ் ஃபீல்டில் வரவே இல்லைங்க. ஸோ ஸ்டெல்லா ஒரு விஷயத்த நம்புகிறாங்க, போலீஸ்கிட்ட போனாலும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பெக்டும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நான் தனியாக இருக்கும்போது மட்டுமே தான் இந்த லேப்டாப்பை ஹேக் பண்ணி என்ன அந்த ஒரு மாய வலைக்குள்ளே சிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா திரும்பியும் அவங்களுடைய லேப்டாப்பை ஆன் பண்ணாமலே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து ஸ்டெல்லாவுக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகுது அவங்களுடைய வீட்டில். நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெலிவரி பர்சன் சொல்கிறான், உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ் போட்டு தான் வந்திருக்கு, ஸோ ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு. சரி, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பிராண்ட் நியூ லேப்டாப் இருக்குங்க. இந்த லேப்டாப்பை பார்த்த உடனே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி மேரியோவுக்கு ஒரு லேப்டாப் கிடச்சிது, அதே மாதிரி ஒரு லேப்டாப் தான் எனக்கும் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு, சரி இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாம், இதுக்குள்ளே ஏதாவது, ஏன்னா ஸ்டெல்லா வந்து இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் ட்ராக் பண்ண தெரியுமா. ஸோ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் யாராவது லைவ் ஃபீல்டில் வந்தால் அவங்களுடைய ஐபி அட்ரஸ் எல்லாம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் அந்த லேப்டாப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த இடத்துல மாஸ்ட் மேன் இருக்கான். ஸ்டெல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சீசன் 2 நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஆனால் நம்ம வின்னர்ஸை யாரையும் அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது, வின்னர்ஸை ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ காத்துக்கிட்டு இருக்கு, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி எதுவுமே பதில் சொல்லாமல் ஸ்டெல்லா இருந்தால், பட்டுன்னு ஸ்டெல்லாவுடைய லைவ் ஃபீடுக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஜூம் கால்ஸ் வந்து வருது. அந்த 4 ஸ்க்ரீன்லேயுமே 4 நபர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த 4 பேரும் கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் வருவீங்க, உங்களால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க, ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லாவை பார்த்து கதற ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெல்லாவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு கேமில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த 4 பேரும் ஒரு சர்வைவல் கேமில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை எப்படி ஸ்டெல்லா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லானால் அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியலைங்க. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, திரும்பியும் அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் எக்ஸாக்டாக அதே 4 பேர் அதே சேரில் அதே லைவ் ஃபீட் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவும் மனசு டிஸ்டர்ப் ஆகி ஸ்டெல்லா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த மாஸ்ட் மேன் திரும்பியும் ஸ்க்ரீனில் வரான். ஸ்டெல்லா, அழுகாத ஸ்டெல்லா,
உனக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்க போகிறேன். நீ சீசன் 2 உடைய வின்னராக இருக்கிறதுனால இந்த 4 பேரில் யார் எலிமினேட் ஆகணும், யார் சேவ் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். வாட் யூ சே ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட காட்டுறான். ஆடியன்ஸுமே கிட்டத்தட்ட 20 lakhsக்கு மேலே இருக்காங்க. ஸ்டெல்லாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது எலிமினேட் சேவ் ஒரு ஆப்ஷன் வருது, எலிமினேட் சேவ் எலிமினேட் சேவ் எலிமினேட் சேவ் மாற்றி 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 பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்டெல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு, எலிமினேட்டுன்ற பட்டனை செலக்ட் பண்ணால் யாராவது ஒருத்தவங்க செத்துருவாங்க, சேவ்ன்ற பட்டனை அமுக்குனா இந்த 4 பேரும் உயிரோடு இருப்பாங்களா இல்லை உயிர் பொழைக்க வைப்பாங்களா? ஏன்னா இந்த டாக்அப்பில் இருக்கிற கிரிமினல்ஸை நம்பவே முடியாது, என்ன பண்ணுவானுங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த மாஸ்ட் மேன் ஸ்க்ரீனில் வரான். ஸ்டெல்லா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை சிஸ்டம் உங்களுக்காக செலக்ட் பண்ணணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுச்சு. டார்கெட் 1 எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி வருதுங்க. பட்டுன்னு அந்த 4 ஸ்க்ரீன் இருக்குல்லையா, அந்த 4 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆகுது. ஸ்டெல்லா பார்த்த உடனே ஸ்டன் ஆகுறாங்க. திரும்பியும் அந்த மாஸ்டர் மேன் வரான். ஸ்டெல்லா இப்போது யூ காட் ஒன் மோர் ஆப்ஷன், திரும்பியும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், எலிமினேட்டா சேவா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டெல்லாவுக்கு அப்படியே பிபி ரைஸ் ஆகுது. பயங்கர கோவம் வந்து லேப்டாப்பை தூக்கி செவுத்தில் டமால் நடிச்சிடுறாங்க. உடைச்சிட்டு எப்பா இது விஷயமே தேவையில்லப்பா, என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ஓரத்தில் அழுதுகிட்டு இருக்கும்போது திரும்பியும் ஸ்டெல்லாவுடைய டோர் பெல் வந்து ரிங் ஆகுதுங்க. ஸ்டெல்லா பதட்டத்தோட உச்ச நிலையில் அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. மேம் யோ பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்சலை வந்து கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னொரு பிராண்ட் நியூ லேப்டாப், அதையும் தூக்கி உடைக்கிறாங்க. திரும்ப அடுத்த செகண்டே இன்னொரு லேப்டாப் வருது, அதையும் தூக்கி உடைக்கிறாங்க. திரும்பியும் அடுத்த செகண்டே இன்னொரு லேப்டாப் வருது. ஸோ ஸ்டெல்லா ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கிரிமினல்ஸ் எப்படி இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னெலாம் தெரியல, ஆனால் இவங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் கிரிமினல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களை லைவ் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாகவும் கூட இருக்கலாம். இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் இல்லை 1,00,000 பேர் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டை நான் சுவாரஸ்யமாக்கணும், இந்த ஒரு கண்டென்ட்டை எங்கிருந்து பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5ஆவதாக வர லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் திரும்பியும் அதே லைவ் ஃபீடு தான். அந்த 3 ஸ்க்ரீன் வந்து தெரியுது. சேரில் வந்து கட்டப்பட்ட நிலையில் 3 பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெல்லா ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, நீங்கள் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டெல்லா ஃபைனலாக சேவ் அப்படின்ற ஒரு பட்டனை அழுத்துறாங்க. அதை அழுத்தின உடனே திரும்பியும் மாஸ்ட் மேன் வரான். வந்துட்டு குட் ஆப்ஷன் செலக்டட் ஸ்டெல்லா, சேவ் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, வெல் டன், இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய கேமுக்குள்ளே வரீங்க. வாட் யூ சே ஆடியன்ஸ் அப்படின்றான். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எஸ் எஸ் ஷீ டிட் குட், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேணும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும். ஸ்டெல்லா என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவீங்கன்னு பார்த்தா சேவ்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸ்டெல்லா வந்து ஒரு விஷயத்த அவங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி இந்த ஐபி அட்ரஸை நம்ம ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக ஸ்டெல்லாவுக்கு ஒரு லொக்கேஷன் காட்டுதுங்க. அந்த லொக்கேஷனை பார்த்த உடனே ஸ்டெல்லா ஆடி போகிறாங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஐபி அட்ரஸ்லேருந்து தான் இந்த லைவ் ஃபீட் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஸ்டெல்லா ஃபைனலாக ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க. என்டையர் சிஸ்டமே கரெக்டடாக தான் இருக்குது, போலீஸும் இதில் உள்ளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த மாஸ்ட் மேன் ஸ்க்ரீனில் வரான். ஸ்டெல்லா நீ வின் பண்ணலை, உன்னை சூஸ் பண்ணோம் நாங்கள், யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங், சைக்கலாஜிக்கலாக நீ வந்து ஒரு சூப்பரான ஹோஸ்ட்டாக இருப்ப, அதனால தான் உன்னை சூஸ் பண்ணோம், உனக்காக ஒரு கிஃப்ட் நான் இப்போ அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்ட் மேன் வந்து ஒரு சில ஃபைல்ஸை வந்து ஸ்டெல்லாவுக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஃபைலாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபைல்ஸில்
டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய சீசனில் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து மாஸ்டர் மைண்ட் கிடையாதுங்க. அவனுமே ஸ்டெல்லா மாதிரி ஒரு கைக்கூலி தான். சரி, ஃபஸ்ட்டு சீசனை ஹோஸ்ட் பண்ணான்ல, அந்த மாஸ்ட் பர்சனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தது. அவன் தான் இதில் ஒரிஜினல் வில்லனா அப்படின்னு வந்து பார்த்தா அவனும் ஒரிஜினல் வில்லன் கிடையாதுங்க. அவனுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இவங்க பண்ணுற டார்ச்சர்னால் அந்த மாஸ்க் போட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ லிட்ரலாக அவங்க 2 பேருமே ஒரிஜினலான வில்லன் கிடையாது அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிஞ்சிருச்சு. சரி, இதை பற்றி இன்னும் டீப்பாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. த மேட்டர் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸ்டெல்லாவுக்கு. ஸ்டெல்லா இது வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால மக்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நிறைய கொடூரமான அரக்கன்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பெருமூச்சு விட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த மாஸ்ட் மேன் ஸ்டெல்லாவுடைய ஸ்க்ரீனுக்கு வரான். வந்துட்டு, ஸ்டெல்லா இப்போ புரிஞ்சுதா, உன்னை நாங்கள் வின் பண்ண வைக்கல ஸ்டெல்லா, எங்களுக்கு உன்னுடைய சர்வீஸ் தேவை. நீ விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலைனாலும் சரி நீ எங்களுக்கு வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங். நீ வந்து சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். உன்னை எங்களுக்கு ஒரு பர்சன் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கான். அந்த பர்சனும் மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா சீசன்ஸ் அவன் ஹோஸ்ட் பண்ணியிருக்கான். நீ ஒரு சீசனை ஹோஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு மேட்டரை அப்போ தான் அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் ஸ்டெல்லா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது, என்னை விட்டுருங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டடி, நான் படித்து பெரிய ஆள் ஆகணும், அது மட்டும் தான் நான் செய்யணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா கதறாங்க. ஓ ஓ ஓ ஸ்டெல்லா, தயவு செய்து அழுகாத, தயவு செய்து கதறாத, எனக்கு சவுண்டு பிடிக்காது, சைலண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், உனக்கு ஆல்ரெடி தெரியும், யூ நோ த ரூல்ஸ் பெட்டர். இப்போது உன்னுடைய ஸ்க்ரீனில் 4 பேர் இருக்காங்க பாரு, இந்த ஒரு சீசன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா இந்த சீசனை நீ ஹோஸ்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் ஹோஸ்டெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிவிட்டு இவங்க உங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. படுத்து தூங்கலான்னு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ 4 பேர் வேறு ஸ்க்ரீனில் இருக்காங்களே, அவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டெல்லாவுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் திரும்பியும் அந்த மாஸ்டர் மேன் வந்துட்டு, வெல்கம் பேக் ஸ்டெல்லா, என்ன அடிக்கடி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுற, நீ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போனாலும் இந்த லைவ் ஃபீட் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ லேப்டாப்பை தயவு செய்து க்ளோஸ் பண்ணாத, உன்னை நான் ஒரு மிகப்பெரிய ஆளாக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ மறுத்த அப்படின்னா சாவு கண்டிப்பாக உன்னை தேடி வரும் அப்படின்ற ஒரு மிரட்டலை விடுறாங்க. ஸ்டெல்லா, என்ன தான் வேணும் உனக்கு, வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் அந்த மாஸ்ட் பர்சன் சொல்கிறான், நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் சீசனை நீ ஹோஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. அந்த எக்ஸாக்ட் டைமில் ஸ்டெல்லாவுடைய டோர் பெல் ரிங் ஆகுது. ஏதோ ஒரு பார்சல் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி போய் பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்சலுக்குள்ளே ஒரு மாஸ்க் இருக்குங்க. அந்த மாஸ்க்கை எடுத்து ஸ்டெல்லா பார்க்குறாங்க. அந்த மாஸ்க் மேனை பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், இந்த மாஸ்க்கை போட்டுக்கோ, த சீசன் இஸ் ஆல் யோர்ஸ், நீ எப்படி ஹோஸ்ட் பண்ணுற அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்டெல்லா கிட்ட வேறு ஆப்ஷனே கிடையாது. ஃபைனலாக அவங்க மாஸ்க்கை போடுறாங்க. மாஸ்க்கை போட்ட அடுத்த செகண்ட் ஒரு லைவ் ஃபீட் ஓப்பன் ஆகுது. ஸ்டெல்லா அந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து தெரியுறாங்க மாஸ்கோட. ஸ்டெல்லா அவங்க அந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீசன் 3 அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடுடைய முடிவில் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். ஸ்டெல்லா ஹோஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு சீசன் இது மட்டும்தானா, இல்லை அடுத்தடுத்த சீசன்ஸ் அவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா? மாஸ்ட் மேன் நிறைய பேர் கைக்கூலிகளாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டெல்லா இந்த சீசனை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.